ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேண்டன் சீரிஸோட முதல் எபிசோட். நாம சீக்கிரமாவே இந்த சீரிஸோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஆரம்பமே 1996 இருந்து தான் தொடங்குது. அந்த நேரத்துல உலகத்துக்கு கிரீன் லேண்டன் அப்படி சொல்லப்படுற ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கிறதே அவ்வளவா யாருக்குமே தெரியாது. அப்ப ஒரு டிவி இன்டர்வியூல நம்ம ஹீரோ ஹால் ஜோர்டன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உலகத்தோட முதல் கிரீன் லேண்டன் அப்படின்னு பிரபலமா இருக்கிற ஹால் அந்த இன்டர்வியூல ரொம்பவே கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸும் உங்களுக்கு எப்பயாவது பயம் வந்திருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹாலும் பயம் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஒரு சின்ன பையன் டிவில ஹால் ஜோர்டனை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் தான் ஜான் ஸ்டூவர்ட். அவனும் அவனோட பிரதரும் வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த இன்டர்வியூ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா டிவி பாக்குறத பாத்துட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படி சொல்லிட்டு ஜானோட பிரதர் பயப்படுறான். ஆனா ஜானுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அப்பவே அவனுக்குள்ள இருக்கிற அந்த பயம் இல்லாத குணம் நமக்கு நல்லாவே தெரிய வருது. இதுதான் எதிர்காலத்துல அவனை ஒரு சிறந்த கிரீன் லேண்டரா மாத்த போற முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஜானுக்கும் அவனோட அப்பாவுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறாங்க. ஜானோட அப்பா ஜான் ஸ்டூவர்ட் சீனியர் ஒரு மெரைன். அவரு தன்னோட பையனுக்கு கொடுக்கிற அந்த ட்ரைனிங் சாதாரணமானதே கிடையாது. ஒரு நாள் ஜானோட தலைமையில ஒரு ஆப்பிள வச்சுட்டு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஜானோ அசையாம நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த நொடியே அவனோட அப்பா துப்பாக்கியால அந்த ஆப்பிள குறிபார்த்து சுட்டு உடைக்கிறாரு. இத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஜானுக்குள்ள அந்த பயம் இல்லாத குணம் எங்கிருந்து வந்துச்சுன்னே நமக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் கதை நம்மள கிரீன் லேண்டன்ஸோட பின்னணிக்கு கூட்டிட்டு போகுது. யூனிவர்ஸ்ல அமைதியையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிற கார்டியன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆரம்பத்துல ரோபாட்டிக் ஆர்மியை உருவாக்கி இருந்தாங்க. அந்த ரோபாட்டிக் ஆர்மியோட பேரு மேன் ஹண்டர்ஸ். அவங்களோட ஒரே ஒரு வேலை தீமையை அழிக்கணும் அப்படிதான். ஆனா இதுலதான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு. அந்த ரோபோட்ஸோட புரோகிராமிங்க ரொம்பவே ஆபத்தானதா இருந்துச்சு. அவங்களுக்கு ஈவில் எது அப்படின்னு சரியா புரிஞ்சுக்கிற திறன் கிடையாது. அதனால அவங்க தங்களுக்கு ஈவில் மாதிரி தெரிஞ்ச எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமை ரொம்பவே மோசமாகி ஒரு முழு செக்டாரையும் அழிச்சிட்டாங்க. அந்த சம்பவம் தான் பின்னாடி செக்டார் 666 மசாக்கர் அப்படி சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கார்டியன்ஸுக்கு தங்களோட தப்பு புரியுது. ரோபோட்ஸை வச்சு யூனிவர்ஸோட பாதுகாப்பை கவனிக்க கூடாது அப்படின்னு அவங்க முடிவு செய்யறாங்க. அதனால இனிமே மனிதர்கள் அப்புறம் வேற உயிரினங்களாலும் சேர்த்து ஒரு பீஸ் கீப்பிங் போர்ஸ் உருவாக்குறாங்க. அதுல இருந்துதான் கிரீன்லாண்டர்ஸ் காப்ஸ் உருவாகுது. ஆனா ஜான் ஸ்டூவர்ட் விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவனை பின்னாடி யாரோ ரேண்டமா கிரீன்லாண்டர்னா தேர்வு செய்ய போறது கிடையாது. கார்டியன்ஸ் ஏற்கனவே ஜான கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவனுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம், டிசிப்ளின், பயத்துக்கு முன்னாடி பின்வாங்காத அந்த குணம் எல்லாமே அவனை ஒரு நல்ல லேண்டனா மாத்தம் அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. இப்ப கதை அப்படியே 2016 வருது. இப்ப ஜானோ அப்படியே பெரியவன் ஆயிட்டான். அவன் ஒரு பாக்ஸிங் ஜிம்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்த அதே டிசிப்ளினோ பயமில்லாத குணமோ இன்னமும் அவனுக்குள்ள இருக்கு. அப்பதான் அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்குறது நம்ம இன்னொரு முக்கியமான கேரக்டரான ஹால் ஜோர்டன் தான். ஆனா 1996 டிவில பார்த்த ஹால் மாதிரி இல்ல. இப்ப அவர் வயசாயிட்டாரு. அவரோட கேரக்டர்ல ஒரு வித அரகன்ஸும் ஆட்டிடியூடும் வந்திருக்கு. ஜான் அவரோட பார்ட்னரா வேலை செய்ய போற புதிய லேண்டன். ரெண்டு பேரோட கேரக்டருமே ஒட்டுமொத்தமா எதிரெதிரா இருக்கு. ஜான் ரொம்பவே கவனமா எல்லாத்தையுமே யோசிச்சு செய்யறவன், ரூல்ஸை ஃபாலோ பண்றவன், சீனியர்ஸை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றவன். ஆனா ஹாலோட ரூலே வேற. எந்த ரூல் என்னோட வழியில வந்தாலும் அதை மறந்துடாப்பிக்கு தான் அவரோட பாலிசி. அவர் வேணும்னு ஜானை எரிச்சல் ஓட்டுறாரு. காரை பயங்கரமா ஸ்பீடா ஓட்டுறாரு. ஹால் ஜோர்டன் ஒரு கிரீன் லேண்டன். ஆனா ஜான் இன்னும் முழுசா ஒரு கிரீன் லேண்டனா மாறல. அவன் ஒரு மாதிரி ட்ரெயினி போல ஹால் கூட இருக்கான். இதுக்கு முன்னாடி ஹாலும் எர்த்த விட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு போயிருந்திருக்காரு. அங்க நடக்கிற ஒரு சிவில் வார் நிறுத்துறதுக்காக தான் அவர் போயிட்டு வந்திருக்காரு. ஜானுக்கு ஹால் மேல ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா ஹால் கூட இருந்தோம் ஹால் அவனுக்கு ரிங்க கொடுக்கல. அது மட்டும் இல்லாம பறக்கிறதுக்கு கூட சொல்லி கொடுக்கல. அதனால ஜானு நேர ஹால் கிட்ட நீங்க இன்னும் எனக்கு ரிங்க கொடுக்கல, பறக்கிறதுக்கு கூட கத்து கொடுக்கல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹால் சொல்ற பழுதான் ரொம்பவே முக்கியமா இருக்கு. இது எல்லாமே ரிங் எடுத்து யார் வேணா போட்டுக்கிற விஷயம் கிடையாது. ரிங் உன்னை தேர்ந்தெடுக்கணும், நீ ரிங்க தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு ஹால் சொல்றாரு. ஆனா ஜான் அதை முழுசா நம்பல. அதனால ஹாலும் ஒரு ஆபத்தான டெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. ரோட்ல போய்க்கிற காரோட டேஷ்போர்ட்ல கிரீன் லேண்டன் ரிங்க வச்சுட்டு இங்க இருந்து 2 மைல் தூரத்துல ஒரு டோக்கோ ஷாப் இருக்கு, அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு ஹாலும் நேரா காரை விட்டு ஜம்ப் பண்ணி வெளியில போயிடுறாரு. இப்ப காருக்குள்ள ஜான் மட்டும்தான் இருக்கான். அவன் எவ்வளவோ காரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றான். ஆனா முடியல. கார் நேரா ஒரு பள்ளத்தாக்குள்ள விழப்போகுது. கடைசி நேரத்துல தான் ஜான் அந்த ரிங்க போட்டுக்கிறான். ரிங்கோட சக்தியை யூஸ் பண்ணி தன்னை சுத்தி ஒரு எனர்ஜி பபுள் மாதிரி உருவாக்கி தன்னை காப்பாத்திக்கிறான். அதுக்கப்புறம் ஜானோ நடந்து அந்த ஷாப்புக்கு போறான். போற வழியில தன்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி ஹாலி பையனை ஆல்மோஸ்ட் கொல்ல பார்த்துட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். ஆனா அவனோட அப்பாவும் இது சீரியஸா எடுத்துக்காத, கிரீன் லேண்டன் ஆகணும்னா இது எல்லாமே ட்ரெயினிங்கோட ஒரு பார்ட் தான், இது நீ கடந்து போயாகணும் அப்படி சொல்றாரு. இதுக்கப்புறம் ஜான் கிட்ட இருக்கிற அந்த ரிங்ல இருந்து ஹாலோட ஒரு ஹோலோகிராம் தோன்றுது. அந்த ஹோலோகிராம் மூலமா கிரீன் லேண்டர்ஸ பத்தி இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஒவ்வொரு கிரீன் லேண்டனும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள தன்னோட ரெக்கார்டிங்க அல்லது கான்சியஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களை ரிங்ல அப்லோட் பண்ணணுமா. அந்த சிஸ்டம் மூலமா தான் அந்த ரிங்குகளோட தொடர்ச்சி அடுத்தவங்களுக்கு போகுது. ஆனா இங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப 2016 ஆனா ஹால் கடந்த 10 வருஷங்கள் இந்த விஷயத்தை செய்யாம வச்சிருக்காரு. அதாவது ஹாலோட ரிங் அப்புறம் அவனோட ரெக்கார்ட்ஸ்ல இது ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த ஹோலோகிராம் ஜானுக்கு ஒரு தகவல் சொல்ல முயற்சி பண்ணுது. ஜான் எவ்வளவோ கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா அது ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் சொல்லுது. அதாவது நெப்ரஸ்காவில் இருக்கிற ராஸ்வில்ல ஏதோ நடக்க போகுது, இல்லனா ஏதோ
விழப்போகுது அப்படி மாதிரி ஒரு தகவலை விட்டுட்டு அந்த ஹோலோகிராமும் மறைஞ்சிருது. ஜானு அதுக்கப்புறம் டோக்கன் ஷாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹால் ஏற்கனவே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜான் உடனே அந்த ஹோலோகிராம் சொன்ன அந்த விஷயத்தை ஹால் கிட்ட சொல்ல, நெப்ராஸ்காவுல இருக்கிற அந்த இடத்தை பத்தி தகவலை கேட்ட உடனே ஹால் அங்கிருந்து பறந்து கிளம்பிடுறாரு. பாவம் ஜான் மட்டும் கிரீன் லேண்டர் மாதிரி பறக்க முடியாதனால சாதாரணமாவே இங்க போக வேண்டிய நிலைமை. கடைசியில ஜானோ அந்த பேஸ்பால் ஃபீல்டுக்கு வரான். அந்த இடம் முழுக்க போலீஸா இருக்கு. ஜானு உள்ள போக முயற்சி பண்ணும்போது ஒரு போலீஸ்கார அவனை தடுக்கிறாரு. ஆனா ஜான் எப்படியோ உள்ள போய் ஹாலை சந்திக்கிறான். அங்க ஹால் ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜானுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்க இவ்வளவு அவசரமா இங்க வந்தீங்க, இவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா எதுவுமே செய்யல, உண்மையிலே இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான். ஹால் உடனே எல்லாத்தையுமே சொல்லிட, இங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு, அத நாம கொஞ்சம் கொஞ்சமா தான் அன்கவர் பண்ணணும் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த ஊரோட ஷெரிப்பான கேரி இங்க வர்றாங்க. ஜான் ஹாலோட ட்ரெயினி அப்படின்னு தெரிஞ்சதும் ரெண்டு பேருமே கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. இது உங்க ஏரியா கிடையாது, இந்த கேஸ நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்றாங்க. ஆனா ஹாலுக்கு இந்த சம்பவத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு தோணுது. அந்த பேஸ்பால் ஃபீல்ட்ல நடந்த அந்த மாஸ் ஷூட்டிங்ல இறந்தவங்களை பார்த்தாலே இது ஒரு சாதாரண கிரைம் மாதிரி தெரியல. இறந்தவங்களோட சிச்சுவேஷன், அவங்க போட்டிருந்த ஒரே மாதிரியான டி-ஷர்ட் எல்லாத்தையுமே வச்சு இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு ஜானும் ஹாலும் சந்தேகப்படுறாங்க. ஜான் கிட்ட ஹாலும் இதையே ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. உன் பார்வையில என்ன நடந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, ஜானு யோசிச்சு அந்த பேஸ்பால் கேம்ல இருந்த ரெண்டு டீமுகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், தோத்த டீம் அல்லது எதிர்த்தரப்புல இருந்தவங்க ஷூட் பண்ணிருக்கலாம், அதனால சிலர் இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தேரிய சொல்றான். ஆனா ஹாலுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் போதல, இங்க நடந்ததுல ஏலியன்ஸோட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஜான் உடனே அந்த ஹோலோகிராம நினைச்சு பாக்குறான். அந்த ஹோலோகிராம் ஏற்கனவே இந்த இடத்தை பத்தி சொல்லிச்சுல, அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு ஹால் கிட்ட கேட்க, ஆனா ஹாலோ இது என்னோட கேஸ், நானே பாத்துக்கிறேன், நீ இதுல இருந்து விலகிற அப்படி சொல்றாரு. ஜான் மறுபடியும் அந்த கிரவுண்ட அப்சர்வ் பண்றப்ப ஒரு வித்தியாசமான ஆளை பாக்குறான். மத்தவங்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அந்த ஆளுக்கு பக்கத்திலே டி-ஷர்ட்டை பார்த்ததும் அவனும் இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்டவன் தான் அப்படின்னு ஜான் சந்தேகப்படுறான். ஆளுக்கு ஏற்கனவே மேல சந்தேகமா இருக்கு. ஜானோ இத ஷெரிப் ஹாரி கிட்ட சொல்லலாம், இது அவங்களோட கேஸ் அப்படி சொல்றான். ஹாலோ அதுக்கு எதிர்ப்பு சொல்லாம உனக்கு தோணுனதை போய் சொல்லு அப்படி சொல்றாரு. ஜானோ ஹாரி கிட்ட போய் சொல்றப்ப அவங்களுக்கும் ஏற்கனவே அந்த ஆள் மேல சந்தேகம் இருக்குன்னு தெரிய வருது. இதுக்கு நடுவுல அந்த சந்தேக நபருக்கு விஷயம் புரிஞ்சு போயிடுது. அவனை அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஷெரிப் ஹாரியும் ஜானோ அவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜான் பில்டிங் மேல ஏறி வேற வழியா ஓடி அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அடுத்த நொடியே அவனை ஒரு பஞ்ச் பண்ணி கீழே விழ வைக்கிறான். ஷெரிப் ஹாரியும் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கேஸ் இப்ப ஆரம்பத்துல பார்த்ததை விட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா மாற ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஹாலுக்கு அந்த ஆள் சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல, அவன் ஒரு ஏலியனா இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வலுவாகுது. இதுக்கப்புறம் ஜான் அப்புறம் ஹால் ரெண்டு பேருமே பாருக்கு போறாங்க. அங்க உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹால் தன்னோட ரிங்கை பயன்படுத்தி ஒரு ஜங்க் பாக்ஸ் இல்லட்டா ஒரு மியூசிக் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரே ஒரு பாடலை மறுபடியும் லூப்ல ஓட வைக்கிறாரு. ஜான் இதை பார்த்துட்டு ஹால் கிட்ட, நீங்க எப்படி கிரீன் லேண்டரா ஆனீங்க, உங்களோட ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். முதல்ல ஹாலும் அதை சொல்ல விரும்பல, அந்த கதை எல்லாமே உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஜானோ நெப்ராஸ்காவுல நடக்கிற இந்த விஷயத்துக்கும் ஹாலுக்கும் ஏதோ ஒரு கடந்த காலத்துல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அதனால தொடர்ந்து கேட்கிறான். கடைசியில ஹாலும் தன்னோட கிரீன் லேண்டர் ஆரிஜினை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஹாலும் வீட்டுக்கு மேல தூங்கி இருந்தப்ப திடீர்னு அவரோட உடம்பு முழுக்க ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் ஃபீல் ஆயிருக்கு. அடுத்த நொடியே அவரை சுத்தி ஒரு கிரீன் எனர்ஜி பபுள் உருவாயிருக்கு. அந்த பபுள் ஹால ஜெட் விமானத்தோட வேகமா தூக்கிட்டு போயிருக்கு. அப்பவும் அவர்கிட்ட அதே கேள்விதான் கேட்கப்பட்டுச்சு, உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு. ஹால் மறுபடியும் இல்ல அப்படி சொல்லியிருக்காரு. அந்த எனர்ஜி அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிராஷ் ஆகி கிடக்கு. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு பக்கத்துல ஒரு ஏலியன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த ஏலியன் என்ன பேசுது அப்படின்னு ஹாலுக்கு புரியல. ஆனா அந்த ஏலியன் தன்னோட ரிங்க ஹால் கிட்ட கொடுக்குது. ஹாலோ அந்த ரிங்க போட்ட உடனே அந்த ஏலியன் பேசுறது எல்லாமே அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஏலியனோ இனிமே செக்டர் 2814 பாதுகாக்கிற பொறுப்பு ஹாலோடது அப்படி சொல்லுது. அதாவது இந்த செக்டர்ல என்ன நடந்தாலும் இதை பாதுகாக்க வேண்டியது ஹாலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஹாலுக்கு ஆரம்பத்துல இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த ஹாலும் சொல்றாரு. கிரீன்லாண்டர்ஸ் அமைப்புல இருக்கிற சிலருக்கு எர்த்துக்கு இந்த ரிங்கு கிடைக்கிறது பிடிக்கல. ஏன்னா எர்த் அவங்களோட ஜூரிடிக்ஷன்லயே வெளியில இருக்கிறது. எர்த்ல இருக்கிற மனுஷங்களை பத்தி அவங்களுக்கு பெருசா கவலை கிடையாது. இப்ப ஹாலும் அந்த ஸ்டோரியை சொல்லிக்கிற அதே நேரத்துல பார்ல ஒரே ஒரு பாட்டு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க விளையாண்டுகிட்டு இருந்த சிலருக்கு இதனால செம்மையா கடுப்பாகுது. அவங்க ஹால் கிட்ட வந்து இந்த பாட்டு நிறுத்து, இல்லனா உன்னை இங்க இருந்து தூக்கி வெளியில போட்டுருவோம் அப்படி சொல்றாங்க. அப்பதான் ஜானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஹால் வேணும்னு தான் இந்த பாட்டை ரிப்பீட்ல போட்டிருக்காரு. அந்த ஆளுங்க கோவப்பட்டு சண்டை போடணும், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஹாலை அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தானே அந்த சஸ்பெக்ட் ஏலியன் இருக்கான். அதனால அவங்கிட்ட போயிட்டு நேரடியாக விசாரணை பண்றதுக்காக ஹாலும் இந்த முழு பிளானையுமே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஹாலும் ஜான் கிட்ட, என்ன அவங்க எவ்வளவு அடிச்சாலும் நீ என்ன காப்பாத்த வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்க கலட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு வேணும்னே அந்த ஆளுங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் உடனே வந்து ஹாலை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜானு தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப அவன் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜான ஒரு ஸ்பேஸ் காப் மாதிரி இருக்கிறதுனால அவனை அந்த ரிங்க எடுத்து போட்டுக்க சொல்றாங்க. ஆனா ஜான் இன்னும் அதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்றான். இதுக்கு நடுவுல அவன் அந்த பொண்ணு கிட்ட மிகப்பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிடுறான். ஆளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா பேக்கப்பா ஜான் தான் அடுத்த கிரீன் லேண்டர்னா தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படி சொல்றான்.
சொல்றான். அதாவது இந்த விஷயத்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டயே ஜான் ஓப்பனா பேசுற அளவுக்கு அவன் அந்த நேரத்துல ரொம்பவே கேஷுவலா இருக்கான். அந்த பொண்ணு கிளம்பும் போது தன்னோட கார் வரைக்கும் வர சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஜானோ அந்த பொண்ணு நெருக்கமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜானோ ஹால பெயில் எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ஆனா ஹாரிக்கு ஹால் ஏதோ ஒரு பிளான் பண்றாரு அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஹால சாதாரண ஜெயில அடைக்காம ஒரு தனி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஜானோ என்னோட பார்ட்னர் எங்க அப்படின்னு கேட்க ஹாலை இப்ப கோர்ட்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு ஹாரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜானோ அந்த கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜும் ஹால் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னால நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, வெளியில சண்டை போட்டுருக்க, நீ யாரு, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க அப்படின்னு ஜட்ஜும் கேக்குறாங்க. ஹால் சாதாரணமா நான் கிரீன்லாண்டோட ஏஜென்ட் அப்படி சொல்றாரு. அந்த ஊர்ல கிரீன்லாண்டன அவ்வளவா சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்ப திடீர்னு ஒரு லாயர் உள்ள வராரு. அவரோட பேரு வில்லியம். வில்லியமோ நான் ஹாலோட லாயர், ஹால் இப்ப எதுவும் பேச மாட்டாரு, இவருக்கு பெயில் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த லாயர் யாரு, ஏன் ஹாலுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு ஹாலுக்கே தெரியாது. ஆனா வெளியில வரணும்ன்றதுனால ஹாலும் அந்த ஃப்ளோவோடயே போயிடுறாரு. ஜட்ஜு முதல்ல ஹாலுக்கு $1,00,000 ஃபைன் போடுறாங்க. ஹால் ஏதோ ரியாக்ஷன் காட்டின உடனே அதையே $2,00,000 அதிகரிச்சிடறாங்க. கோர்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்ததும் ஹாலும் வில்லியம் கிட்ட எனக்கு ஏன் இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வில்லியமோ என்னோட அப்பா உங்களை சந்திக்கணும் அப்படின்னு விரும்புறாரு, அதனாலதான் உங்களை பெயில்ல வெளியில எடுத்தேன் அப்படி சொல்றாரு. அப்பதான் இன்னொரு கனெக்ஷன் தெரிய வருது. இந்த வில்லியம் ஷெரீப் கேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. கேரியும் வில்லியம் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தெரியல, நீ ஏன் இவ்வளவு செய்யற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா வில்லியமுக்கு ஹால தன்னோட அப்பா சந்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் ஜான் அப்புறம் ஹால் வில்லியமோட அந்த ஃபேமிலி இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாங்க. அங்க போன உடனே ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் கன் வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜான் அப்புறம் ஹால் அங்க ஷெரீப் ஹாரி அவங்க ஹஸ்பண்ட் வில்லியம் அவங்களோட பையன் நோவா இவங்க எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஹாரியும் இன்னொரு முறை ஹால வார்ன் பண்றா, இப்ப கூட டைம் இருக்கு, இந்த விஷயத்துல இருந்து வெளியில போயிடுங்க, இதுக்குள்ள சிக்கிக்கிட்டீங்கன்னா பின்னாடி ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ஹால் அதை கேட்கிற மாதிரி இல்ல. அவரும் உள்ள போயிட்டு வில்லியமோட அப்பா வில்ல சந்திக்கிறாரு. அப்ப ஹாலும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இது வில்லோட சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, அவரு இங்க கேர்டேக்கர் மாதிரி வேலை செய்யறாரு போல. அவரோட NDA டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல உண்மையான ஓனர் யாருன்னு அவரால் சொல்ல முடியாது. ஆள் நேரா வில் கிட்ட நீங்க ஏன் பெயில் எடுக்க ஏற்பாடு பண்ணீங்க, யாரும் காரணம் இல்லாம இவ்வளவு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் வில்லும் உண்மையான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முந்தின நடந்த அந்த ஷூட்டிங்ல அவரோட தரப்புல இருந்து 2 பேர் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து வந்த ஏதோ ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் எர்த்த ஒரு நாள் கைப்பற்றிருமா அப்படின்னு வில்லும் பயப்படுறாரு. அதாவது ஏலியன்ஸ் எர்த்துக்கு வந்து மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு எர்த்த கைப்பற்றலாம் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதாவது அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஹால் இத பத்தின விஷயங்கள் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால அவரை அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல ஜான் வில்லோட பேரனான நோவா ஒரு கேம் விளையாண்டு இருக்கிறத பாக்குறான். நோவாவும் ஒரு பால டயர் மாதிரி இருக்கிற ஒரு டார்கெட் குள்ள த்ரோ பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒவ்வொரு முறையுமே மிஸ் ஆகுது. ஜானும் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு சிம்பிளான அட்வைஸ் சொல்றான், இப்படி த்ரோ பண்றதுக்கு பதிலா அந்த பால் எங்க போகணும் அப்படின்னு முதல்ல உன் மைண்ட்ல இமேஜினேஷன் பண்ணு, அந்த டார்கெட் குள்ள போற மாதிரி நினைச்சு த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்றான். நோவா மறுபடியும் முயற்சி பண்றான். இந்த தடவை சரியா டார்கெட் குள்ள போட்டுறான். இந்த சின்ன சீன் மூலமா ஜானுக்கு இமேஜினேஷன் அப்புறம் வில் பவர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அப்ப அங்க ஒரு பொண்ணு வராங்க. முந்தின நைட்டு ஜான் சந்திச்ச அதே பொண்ணு தான் இவங்க. அவங்க தன்னை நோவாவோட கிராண்ட் மதர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்களோட பேர் ஜாய். இவங்க வேற யாரும் இல்ல, வில்லோட ஒய்ஃப் தான். அன்னைக்கு நேட்டு வில்லும் ஜான் அப்புறம் ஹால அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஷெரீப் ஹாரி கிட்ட பேசி அடுத்த நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்கிற அந்த சஸ்பெக்ட் ஏலியன் கிட்ட விசாரணை செய்ய நான் ஏற்பாடு பண்றேன் அப்படி சொல்றாரு. அதே நேரத்துல வில்லும் தன்னோட எண்ணத்தை ஓப்பனாவே சொல்றாரு. இந்த பிளானட்ல பறக்காத யாரையுமே அவர் நம்பல. வெளியில இருந்து வர அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே ஒரு த்ரெட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பிடிச்சு வச்சிருக்கிற அந்த நபர் ஒரு அட்வான்ஸ் டீம்ல இருக்கணும் கூட இருக்கலாம். அவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஏலியன்ஸ் எடுத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் வில்லுக்கு இருக்கு. ஜான் அப்புறம் ஹால் கிளம்பும் போது வில்லும் ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. மத்தவங்களோட பிளேட்ல இருந்து சாப்பிடுறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொல்றாரு. ஹாலுக்கு உடனே அது என்னன்னு புரியல. அப்பதான் ஜானும் சாதாரணமா நேத்து நைட்டு அவரோட ஒய்ஃப் கூட இருந்தேன், அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படி சொல்றான். ஹால் உடனே ஜானை பார்த்து டேய் நம்ம இங்க வந்தே ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலடா, அதுக்குள்ள நீ இவ்வளவு பண்ணிட்டியா அப்படின்னு கலாய்க்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஜான் அப்புறம் ஹால் மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஷெரீப் ஹாரியும் ஏற்கனவே அந்த சந்தேகப்படுற நபருக்கு எக்ஸ்ரே உட்பட பல டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவன் ஏலியன் மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஆனா ஹால் அப்புறம் ஜான் அதை ஒத்துக்க மாட்டாங்க. பல ஏலியன் ஸ்பீசிஸ் தாங்க மனுஷங்க மாதிரி மறைச்சிக்க முடியும், அதனால சாதாரண டெஸ்ட்ல அவன் மனுஷனா ஏலியனா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்றாங்க. ஹாலும் அந்த நபரை விசாரணை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஹாரியும் முதல்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா ஹாலும் எனக்கு 10 நிமிஷம் கூட வேணாம், 5 நிமிஷமே போதும் அப்படி சொல்றாரு. ஹால் இன்டர்கேஷன் ரூமுக்குள்ள போறாரு. வெளியில ஹாரியும் அப்புறம் ஜானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாரியும் எனக்கு அவன் ஏலியன்னு தோணல அப்படி சொல்றாங்க. ஜான் மட்டும் ஹால் மேல ரெஸ்பெக்ட் இருக்கு, ஹால் என்ன செய்யறாரோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படி சொல்றான். ஆனா ஹாரி ஹாலை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் சொல்றாங்க. மக்கள் பொதுவா ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது இழந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனா ஹாலுக்கு அப்படி ஏதாவது இழக்கிறதுக்கான பயம் இல்ல. அதனால அவர் ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் உண்மையிலே தனிமையில இருக்கிற ஒரு மனிதர், இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனாலதான் அவரு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு கேரியும் சொல்றாங்க. இப்ப இன்டர்கேஷன் ரூமுக்குள்ள ஹால
ஹாலும் அந்த சந்தேக நபர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல பேஸ்பால் தொடர்பான பல கேள்விகளை கேட்கிறாரு. அந்த நபர் எல்லாத்துக்கும் சரியான பதில் சொல்றான். ஆனா இதுதான் ஹாலுக்கு இன்னும் அதிக சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஹால் நினைக்கிறாரு. அதனால திடீர்னு டாபிக்க மாத்துறாரு. ஹாரி பாட்டர் எந்த ஸ்கூல்ல படிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நபர் உடனே தடுமாறுறான். சரியான பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பாரக் ஒபாமா எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கும் அவனால சரியா பதில் சொல்ல முடியல. இப்ப ஹாலுக்கு ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு, இந்த ஆளுக்கு எத்தோட விஷயங்கள் முழுசா தெரியல, சில விஷயங்களை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. அதனால ஹாலோ அவனை மடக்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு ஏலியன் எனக்கு தெரியும், நானும் ஒரு இன்டர் கேலக்டிக் ஆர்கனைசேஷன்ல இருக்கேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த நபரும் ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒரு ஏலியனா இருக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சா நான் ஏன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்? எங்களோட வேலையே ரகசியமா இருக்கிறதானே, உங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்றதா எங்களோட வேலையை அப்படி சொல்றான். ஆள் உடனே நீங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படி சொல்றாரு. அப்போதான் அந்த நபரும் ஒரு பெரிய மிரட்டல விடுறான். தன்னோட ஸ்கெலட்டனுக்குள்ள ஒரு சிப், ஒரு பாம் இருக்கிறத அவன் சொல்றான். அவன் நினைச்ச உடனே இந்த பாம உடனே ஆன் ஆகி அவனை விடலைன்னா இந்த இடத்தையே வெடிக்க வச்சு இந்த முழு டவுனையுமே அழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஆனா ஹாலும் அதை கேட்ட உடனே என்கிட்ட கிரீன் லேண்டர் ரிங் இருக்கு, நான் உன்னை எனர்ஜியால கவர் பண்ணி மத்தவங்களை காப்பாத்திடுவேன் அப்படி சொல்றாரு. ஆனா அந்த ஏலியன் உடனே ஹாலோட ரிங்க பத்தி ஒரு கேள்வி எழுப்புது. உன்னோட ரிங் போதுமான அளவுக்கு சார்ஜ் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கிறான். ஹால் அது போதுமான அளவுக்கு சார்ஜ்ல தான் இருக்கு அப்படி சொல்றாரு. ஆனா அந்த ஏலியன் தொடர்ந்து ஹால மடக்கிற மாதிரியே பேச ஆரம்பிக்க, அதே மாதிரி கிரீன் லேண்டர்ஸ் பத்தின விஷயங்களை சொல்லி ஹால கோவப்பட வைக்கிறான். ஒரு கட்டத்துல ஹாலுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அவனை கிரீன் எனர்ஜியோட பிடிச்சி இன்டர்கேஷன் ரூம்ல இருக்கிற கிளாஸ்ல ஒட்ட வைக்கிறாரு. நீங்க இருந்து தப்பிக்க முடியாது, அடுத்து என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்ல அப்படி கேட்கிறாரு. ஆனா அந்த ஏலியன் எதுவுமே சொல்லல. அடுத்தனுடைய பீப் பீப் அப்படின்னு அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாம் வெடிக்க போற மாதிரி சத்தம் கேக்குது. வெளியில ஜான் அப்புறம் கேரி ஒரு டேபிளுக்கு கீழே மறைஞ்சிக்கிறாங்க. பாம் வெடிக்க போற அந்த கடைசி நேரத்துல ஹால் தன்னோட கிரீன் லேண்டன் பவரை பயன்படுத்தி அந்த ஏலியனை முழுசாவே கிரீன் எனர்ஜிக்குள்ள கவர் பண்ணிடுறாரு. அடுத்தனுடைய பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. பிளாஸ்டும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஹால் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட தாக்கத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஜான், ஹால் அப்புறம் கேரி இவங்க 3 பேருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படல. ஆனா இப்ப இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அந்த ஏலியன் யாருக்காக வேலை பார்த்தான், அவன் ஏன் அந்த பேஸ்பால் கிரவுண்ட் சம்பவத்தோட தொடர்புல இருந்தான், எர்த்துக்கு இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் இன்னும் பதில் கிடைக்கல. இதுக்கப்புறம் கதை திடீர்னு 2026, அதாவது 10 வருஷம் கழிச்சு போகுது. வெளியில முழுக்க விண்டர் சீசன், எல்லா இடத்துலயுமே ஸ்னோ படர்ந்திருக்கு. ஜான் ஒரு கார்ல அந்த பழைய டவுனுக்கு வந்திருக்கான். அங்க இன்னும் ஷெரீப்பா ஹாரி தான் இருக்காங்க. ஜான் அவங்கள பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க, நோவா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கறான். ஹாரியும் நோவா இப்ப பேஸ்பால் டீம்ல விளையாடுறான், நல்லா விளையாடுறான் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறான். இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கறான். கேரியும் இந்த கிரவுண்ட பாத்துக்கிறவங்க அப்புறம் தன்னை தவிர யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே அந்த பழைய பேஸ்பால் கிரவுண்டுக்கு போறாங்க. இதுதான் 2016 அந்த மர்மமான டெத் நடந்த அதே இடம். ஜான் அப்புறம் கேரி மெதுவா உள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஒரு பெஞ்சை பாக்குறாங்க. முழுக்க முழுக்க பனியால உறைஞ்சு கிடக்கிற அந்த பெஞ்சில யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜானும் பக்கத்துல போய் பாக்குறான். அது ஒரு யாரும் இல்ல, ஹால் ஜோர்டன் தான். ஹால் முழுக்க பனியில உறைஞ்சு போயிருக்காரு. அவரோட முகத்துல கொஞ்சம் ரத்தம் இருக்கு. யாரோ அவரை ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. அப்படியே அவர் அந்த பெஞ்சில உட்கார்ந்த நிலைமையில இருக்காரு. ஜான் அவரை தொடுறான். அப்பதான் அவனுக்கு உண்மை தெரியுது, ஹால் ஜோர்டன் இறந்துட்டாருன்னு. ஆனா அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஜானோ ஹாலோட கைய பாக்குறான். அங்க இருக்க வேண்டிய கிரீன் லேண்டர் ரிங் காணாம போயிருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹாலுக்கு என்ன நடந்துச்சு, அவர் எப்படி இறந்தாரு, அவரை யாராவது கொன்னாங்களா, இல்ல இது வேற ஏதாவது மிஸ்ட்ரியா, முக்கியமா அவரோட ரிங் எங்க போச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹால் ஜோர்டனோட டெட் பாடியை 2026 டைம் லைன்ல காட்டியிருப்பாங்க. அப்படியே எபிசோட் 2ல அந்த மிஸ்ட்ரிய உடனே தொடராம மறுபடியும் 2016 டைம் லைனுக்கு தான் நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது ராஸ்வில்ல சில ஏலியன்ஸ் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நமக்கு காட்ட போறாங்க. கதை ஆரம்பிக்கும் போதே காலை நேரத்துல ஹால் ஜோர்டன் ஜானை எழுப்புறாரு. எபிசோட் 1ல இருந்து ஜான் எனக்கு பறக்க கத்து கொடுங்க அப்படின்னு ஹால் கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தான்ல. அதனால ஹாலும் சரி இன்னைக்கு உனக்கு பறக்கிறது எப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லி கிரீன் லேண்டன் ரிங்க ஜான் கிட்ட கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் நீ பறக்கணும்னு நினைச்சு பாரு, எப்படி பறப்ப அப்படின்னு உன் மைண்ட்ல கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு ஆளுன்னு சொல்ல ஜான் பல தடவை முயற்சி பண்றான். ஆனா அவனால பறக்க முடியல. ஒரு கட்டத்துல அவன் பறக்கிறத கற்பனை பண்ணும்போது அவனோட ரிங்கில இருந்து திடீர்னு ஒரு பறவை உருவாகுது. ஆனா அந்த பறவை உருவானதுக்கு அப்புறமா ரிங்கோட பவர் குறைய ஆரம்பிக்குது. உடனே ஹாலும் ரிங்க வாங்கிக்கிட்டு அதை சார்ஜ் பண்ண ஒரு வித்தியாசமான ட்ரிக் இருக்கு அப்படி சொல்றாரு. அந்த ரிங்க காருக்கு மேல பலமா அடிக்க அதோட சார்ஜ் கொஞ்சம் அதிகமாகுது. அப்புறம் ஜான் கிட்ட பிளைட் டிக்கெட்டை கொடுத்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கிரீன் லேண்டனோட லேண்டன் எடுத்துட்டு வர சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஏலுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏல் யார் அப்படின்னு ஜானுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஹாலும் ஜான் உருவாக்கின அந்த பறவைய 48 மணி நேரம் இதே மாதிரி மறையாம வச்சிருந்தா அதையே அவனோட ட்ரைனிங்ல ஒரு பெரிய பாசா எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஹால் ரிங்க திரும்ப வாங்கினதுக்கு அப்புறமாவும் அந்த பறவை ஜானோட கற்பனையில இருந்து உடனே மறையல. அது தொடர்ந்து உயிரோடு இருக்கிற மாதிரி பறந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்தா ஜான் கிட்ட இருக்கிற அந்த கவனம் அப்புறம் மன உறுதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு புரியுது. இதுக்கு நடுவுல ஹால் மறுபடியும் அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போறாரு. இதுதான் முன்னாடி
முன்னாடி அந்த ஏலியன்ஸ்கள் கொல்லப்பட்ட இடம். அங்க இருக்கிற மெட்டல் டிடெக்டரை ஹாலும் கவனமா டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. தன்னோட காரோட சில மெட்டல் பொருட்களை கூட அதுக்குள்ள கொண்டு போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அவருக்கு நல்லா புரியுது. அந்த டிடெக்டர் உண்மையிலேயே மெட்டலை கண்டுபிடிக்கவே இல்ல. அப்படின்னா இது சாதாரண மெட்டல் டிடெக்டர் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு அவருக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் ஹாலும் டவுனுக்கு போறாரு. டவுன் முழுக்க வித்தியாசமா அமைதியா இருக்கு. யாருமே பெருசா வெளியில இல்லாதனால ரிங்கோட பவரை பயன்படுத்தி மேல பறந்து போய் பாக்குறாரு. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி நிறைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கத கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹால் உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற கம்யூனிட்டி ஹால்ல நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹால் உள்ள வந்த உடனே எல்லாருமே ஏதோ அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அவருக்கு தோணுது. ஆனா அவர் வந்த உடனே டாபிக்க மாத்தி அடுத்த ஃபுட்பால் மேட்ச் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எபிசோட் 1ல ஹாலுக்கு பெயில் அரேஞ்ச் பண்ண அந்த லாயர் பில்லி மெக்கன் அங்க வராரு. ஹால் மேல இருக்கிற அந்த கேஸ் இப்ப டிராப் ஆயிடுச்சு அப்படின்னும் அதனால அவர் டவுனை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு பில்லியும் சொல்றாரு. ஆனா ஹாலுக்கு இங்க இருந்து போற எண்ணமே கிடையாது. ஹால் நேரம் பில்லி கிட்ட உங்க அப்பாவும் அவரோட ஆட்களும் சில பேரை டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்க, ஆனா அவங்க எல்லாருமே ஏலியன்ஸ்களா இருந்திருக்காங்க, அவங்க ஏலியன்ஸ் தான் அப்படின்னு உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. பில்லி அதுக்கு அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹால் தொடர்ந்து கேள்வி கேட்க முயற்சி பண்ணும்போது ஷெரீப் ஹாரியும் அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. அதனால ஹாலோ ஹாரி கிட்ட சில நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க இப்ப அதுக்கு சம்மதிக்கல. அதே நேரத்துல ஹாலுக்கு ஜான் கிட்ட இருந்து போன் வருது. ஜான் இப்ப ஹாலோட வீட்டுக்கு போயிட்டு லேண்டனை தேடிக்கிட்டு இருக்கான். வீட்டோட கீ எங்க இருக்கா அப்படின்னு ஹால் சொன்ன உடனே ஜானும் உள்ள போய் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த வீடு முழுக்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எந்த பொருளுமே யாருமே பயன்படுத்தின மாதிரி தெரியல, எல்லாமே பயன்படுத்தாம அப்படி இருக்க மாதிரி தான் ஜானுக்கு தோணுது. அவன் மெதுவா ஹாலோட ரூமுக்கு போயிட்டு அங்க லேண்டனை தேட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹாலோட கிரீன் லேண்டன் யூனிஃபார்மும் கிடைக்குது. இதையுமே எடுத்துட்டு வரவா அப்படின்னு ஜானு கேட்க ஆனா ஹாலும் உடனே வேணாம் அப்படி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜானுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்குது. வெளியில இருந்து சின்னதா இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ள ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அதாவது வெளியில பார்க்க சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் உள்ள ரொம்ப பெரிய வெறுமையான இடம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருந்துதான் ஜான் கிரீன் லேண்டனோட லேண்டனை எடுக்கிறான். அது ஒரு பாக்கெட் டைமென்ஷன் அப்படின்னு ஹாலும் சொல்றாரு. அடுத்து இங்க ஹாலும் அந்த ஏலியன்ஸ்களோட டெட் பாடிகளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து கார்ல ஏத்திக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போறாரு. அந்த பாடிகளை அந்த டிடெக்டர் வழியா கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு உண்மை தெரிய வருது, அது மெட்டல் டிடெக்டரே கிடையாது, அது ஒரு ஏலியன் டிடெக்டர் அப்படின்னு. அதாவது அந்த டிடெக்டருக்குள்ள ஒரு ஏலியன் போனா அது அதை கண்டுபிடிச்சிரும். இதை பார்த்த ஹாலுக்கு அந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்தப்ப அந்த டிடெக்டர் வழியா யாரெல்லாம் போனாங்களோ அவங்கள யார் ஏலியன் அப்படிங்கறத யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் இந்த ஏலியன்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சதாலதான் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு அந்த கொலைகாரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடந்த அந்த கொலை சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த முக்கியமான குழுவா இருக்கு. இதுக்கு நடுவுல ஜானோ ஹால் சொன்ன அந்த ஏழுக்கு சாப்பாடு போட போறான். அப்பதான் அந்த ஏல் யாருன்னே தெரிய வருது. ஏல் எந்த ஒரு பெட்டும் கிடையாது, அது உயிரினங்களை விழுங்குற ஒரு செடி. அடுத்து ஜானோ அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல திடீர்னு சில பேர் அவனை தாக்குறாங்க. அவனோட முகத்தை மொழி அவனை ஒரு வேனுக்குள்ள கடத்திட்டு போறாங்க. ஜான் அவங்க கிட்ட சண்டை போடுற அந்த நேரத்துல கூட அவன் உருவாக்கின அந்த பறவை இன்னும் பறந்துகிட்டே இருக்கு. அதாவது ஜான் மயங்கர மாதிரியான அந்த நிலைமை வந்தா கூட அந்த பறவை மறையல. ஒரு கட்டத்துல ஜான் அந்த கடத்தக்காரங்க கிட்ட சண்டை போட்டு மேல இருந்து தப்பிச்சு வெளியில குதிக்கிறான். அவங்க அவனை தொடர்ந்து துரத்துறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஜான் ஒரு கார்ல மோதி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். மறுபக்கம் ஹாலும் ஏலியன்களோட பாடிகளை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஷெரீப் ஹாரி அவரை தடுத்து நிறுத்துறாங்க. நீ செய்யற வேலை எல்லாத்தினாலையும் எனக்கு இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகுது, அதனால இங்கிருந்து போயிடு அப்படின்னு ஹாரியும் சொல்றாங்க. ஆனா ஹாலும் அப்படி போக போறது கிடையாது. அப்பதான் ஹாரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் எல்லாமே உண்மையிலேயே ஏலியன் டிடெக்டர் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த டெக்னாலஜி எப்படி வந்துச்சு, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அவங்களுக்கு முழுசா எந்த ஒரு விஷயமும் தெரியல. இந்த டிடெக்டர்ஸ் எல்லாமே தன்னோட மாமனார் வில் மெக்கனோ மூலமா அங்க வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹாலும் வில்ல நேர்ல பாக்கணுமே அப்படி சொல்றாரு. ஹாரியும் கூட வர சம்மதிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அங்க நான் மட்டும் தான் பேசுவேன், நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ஹால் கட்டியும் சொல்றாங்க. ரெண்டு பேருமே வில்ல பாக்குறதுக்காக அவரோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாங்க. அங்க காட்ஸ் அவங்கள தடுத்து நிறுத்துறான். வில் இங்க இல்ல அப்படின்னு சொல்றான். வில் யாரையுமே பார்க்க விருப்பப்படல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹாலும் இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வந்திருக்க அப்படின்னு நேரவே சொல்லிடுறாரு. காட்ஸ் உடனே வாரன்னு கேக்குறான். அதே நேரத்துல வில்லும் தன்னோட ஆளுங்களோட அங்க வந்துடுறாரு. ஹாலை பார்த்த உடனே உன் கேஸ் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் நீயே இன்னும் இங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரிய வருது, ஹால் மேல இருந்த அந்த கேஸ் டிராப் ஆகுற மாதிரி வில் தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஹால் இந்த டவுனை விட்டு கிளம்பணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஆனா ஹால் இப்ப நேராவே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட இந்த அளவுக்கு அட்வான்ஸான ஏலியன்ஸ் டெக்னாலஜி எப்படி வந்துச்சு, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. வில் அது எதுக்குமே பதில் சொல்லல. இந்த ப்ராப்பர்ட்டியோட உண்மையான ஓனர் யாரோ அவர் தான் எல்லாத்தையுமே கொடுத்தாரு, தனக்கு அந்த விஷயங்களை பத்தி எதுவுமே தெரியாது, தான் வெறும் ஒரு கேர்டேக்கர் தான் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹாலும் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது அப்படி சொல்லி நான் உன்னை ஷூட் கூட பண்ணலாம் அப்படின்னு வில்லும் மிரட்டுறாரு. பக்கத்துல ஒரு பெரிய ஷெட்டுக்குள்ள ஸ்னைப்பர் ஒருத்தன் ஹாலை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹாலும் என்னை யாராலுமே மிரட்ட முடியாது, என்கிட்ட ரிங் இருக்கு அப்படி சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்க அடுத்தனுடைய அந்த ஸ்னைப்பர் ஹால் ஜோர்டனை சுட்டுறான். ஹாலும் கீழே விழுந்துடுறாரு. இப்ப மறுபடியும் ஜானை காட்டுறாங்க. அவன் இப்ப
இப்ப கடத்தல்காரங்கிட்ட பிடிபட்டு இருக்கான். ஆண்டன் யாரு அப்படின்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஏலியன்ஸ கொண்டாங்கல்ல, அந்த குரூப்புக்கு தொடர்புடையவன். அவன் ஜான் கிட்ட ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுதான் மேன் ஹண்டர்ஸ். ஜானுக்கு இந்த மேன் ஹண்டர்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. இதை கேட்ட ஆண்டனிக்கே ஒரே ஷாக்கா இருக்கு. அதே நேரத்துல ஜான் மயங்கினதுக்கு அப்புறமாவும் அந்த பறவை இன்னும் மறையாம பறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஆண்டனோ இது எப்படி பண்ற அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆண்டனோ அப்பதான் மேன் ஹண்டர்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு ஜான் கிட்ட சொல்றான். அவங்க பல கேலக்சிகளை அழிச்சிருக்காங்க, நிறைய உலகத்தையும் நிறைய ஸ்பீசிஸையுமே அழிச்சிருக்காங்க அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் ஆண்டனோ ஒரு டிவைஸ் இல்லனா ஒரு வெப்பனை ஜானோட தலையில பயன்படுத்துறான். அதனால ஜானுக்கு மேன் ஹண்டர்ஸ் அழிச்ச அந்த அழிவுகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தெரியுது. இத பார்த்தா ஆண்டனோட ஜனங்க இல்லனா அவனோட பிளானட்டையே மேன் ஹண்டர்ஸ் அழிச்சிருக்கலாம். அதனாலதான் அவன் பழிவாங்க நினைக்கிறான் அப்படிங்கிறதும் புரியுது. ஆண்டனுக்கு ஜான் கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ மறுபடியும் ராஸ்விலுக்கு போ, அங்க இருக்கிற மேன் ஹண்டர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடி அப்படி சொல்றான். ஏன்னா மேன் ஹண்டர்ஸ்னால யாரோட உருவமாவும் மாற முடியும், எந்த மனுஷனாவும் வேஷம் மாற முடியும். இதனால ஆண்டனோட ஆளுங்க நேரடியா டவுனுக்குள்ள போக முடியாது. முன்னாடி போனப்ப அவங்கள சில கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால ஜான ஒரு நடுவுல இருக்கிற ஒரு ஆளா பயன்படுத்துறாங்க. மேன் ஹண்டர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே இந்த போன்ல எங்களுக்கு கால் பண்ணு, அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்றாங்க. ஜான் இந்த வேலையை செய்யலைனா அந்த டவுன் முழுசையுமே பாம்பு வச்சு அழிச்சிடும் அப்படின்னு ஆண்டனி மிரட்டுறான். அடுத்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹாலை காட்டுறாங்க. ஸ்னைப்பர் சுட்ட அந்த புல்லட் காரணமா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹாலும் கண்ணு முழிக்கிறாரு. அதுவரை ஹாரியும் அங்கேதான் இருக்காங்க போல. ஹால் தூக்கத்துல ஏதோ சினஸ்ட்ரோ அப்படி சொல்லி இருந்திருக்காரு. அதனால ஹாரியும் இந்த சினஸ்ட்ரோ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஹால் அத ஒரு சீக்ரெட் அப்படி சொல்லி இத பத்தி பேச முடியாது அப்படின்னு ஹாரி கிட்ட சொல்ல, ஆனா ஹாரியும் ஹாலோட போனை பார்த்து சினஸ்ட்ரோ பத்தின தகவலை கண்டுபிடிக்கிறாங்க. சினஸ்ட்ரோ ஒரு கிரீன்லாண்டன். அவன் தன்னோட பாசையை கொன்னவன். ஹால் ஜோர்டன் தான் அவனை பிடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காரு. இத பத்தின முழு டீடைல்ஸையும் ஹால் சொல்ல விரும்பல. இது தன்னோட பர்சனல் சீக்ரெட் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. அப்புறம் ஹாரி ஹாலோட கையில இருக்கிற அந்த ஹேண்ட் கப்பை திறக்கணும்னா ஒரு பிராமிஸ் கேக்குறாங்க. இனிமே நீ இப்படி தனியா ஓடி போய் பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாது, நான் சொல்ற மாதிரி என்னோட சேர்ந்து வேலை பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஹால் இதுக்கு சம்மதிச்சதுக்கு அப்புறம் ஹாரியும் ஹேண்ட் கப்பை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாலோ ஏலியன் டிடெக்டர்ஸ பத்தி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம், என்னையே இத்தனை தடவை தடுத்த அப்படின்னு ஹாரி கிட்ட கேட்க, ஹாரியும் அதுக்கு வில் இந்த ஏலியன் விஷயங்களை வச்சு டவுன்ல இருக்கிற மக்களை தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தடுக்க முயற்சி செஞ்சதாகவும் சொல்றாங்க. ஏன்னா இந்த டவுன் முழுக்க ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு பீதி வந்துட்டா சிச்சுவேஷன் இன்னும் ரொம்பவே மோசமா மாறிடும். அதனாலதான் ஹாரி தடுக்க நினைச்ச முக்கியமான காரணம். ஆனா ஹால் இன்னும் இந்த டவுனை விட்டு போக விரும்பல. இங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது, அதனாலதான் நான் இன்னும் இங்கவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நடுவுல ஜான் மறுபடியும் ராஸ்விலுக்கு வந்துடுறான். ஒரு கஃபேல காபி குடிக்கும் போது வில்லோட ஒய்ஃபை பாக்குறான். எபிசோட் 1ல ஜான் நெருக்கமா இருந்த அதே பொண்ணுதான் இவங்க. முதல்ல அவங்கள அவாய்ட் பண்ண முயற்சி பண்றான். ஆனா கடைசியா காஃபி எடுத்துக்கிட்டு அவங்க டேபிளுக்கு போறான். ஜானோ நீங்க மேரிட் அப்படின்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நடந்திருக்காது அப்படி சொல்றான். அதுக்கு அவங்க அப்ப உனக்கு தெரியாம இருந்தது நல்லது அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வில்ல பத்தி பேசுறாங்க. வில் ஒரு பெர்ஃபெக்டான நல்ல மனுஷன்லாம் கிடையாது, ஆனாலும் அவன் ஸ்ட்ராங்கானவன், ரிச்சானவன், அவனுக்குன்னு சில வேல்யூஸ்ல இருக்கு, அதனாலதான் அவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அவன் சொல்றாங்க. இப்ப பேச்சு ஹால் ஜோர்டன் பக்கமா போகுது. ஜானோ ஹால நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் இந்த கேள்வி உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட தான் ஏற்கனவே இருக்கும் அப்படி சொல்றாங்க. அந்த பொண்ணு ஜான அவனோட ஹோட்டல் வரைக்கும் வந்து டிராப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஹால மீட் பண்றான். ஹால பார்த்த உடனே உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ஹால் உடனே கலாச்சு உன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஹஸ்பண்ட் தான் என்ன சுட்டுட்டான் அப்படி சொல்றாரு. ஜான் எடுத்துட்டு வந்து அந்த பேக்க ஹாலும் திறந்து பாக்குறாரு. அதுக்குள்ள லேண்டன் மட்டும் இல்ல, ஹால் வேணான்னு சொன்ன அந்த கிரீன்லாண்ட்ல ஷூட்டுமே இருக்கு. இதைத்தான் எடுத்துட்டு வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ஹாலும் கேட்க, அதுக்கு ஜானோ இந்த சூட்டை நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் ஹாலோ லேண்டனை வெளியில எடுத்து கிரீன்லாண்டர் சொல்ற அந்த வார்த்தைகளை சொல்லி தன்னோட ரிங்க மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கிறாரு. அப்ப ஜானோ பக்கத்துல இருக்கிற தன்னோட கார்ல ஏலியன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறவை செஞ்சிருக்கிறத கவனிக்கிறான். ஏற்கனவே ஆண்டன் சொன்ன அந்த விஷயங்கள் தன்னை கடத்தினது மேன் ஹண்டர்ஸ் பத்தின தகவல் எல்லாமே ஜானோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில அவன் நேரம் ஹால் கிட்ட உங்களுக்கு மேன் ஹண்டர்ஸ் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டதுமே ஹால் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. உடனே எழுந்து உனக்கு இதை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. ஜான் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். தன்னை சில ஏலியன்ஸ்கள் கடத்தினாங்க, அவங்க மேன் ஹண்டர்ஸ் ரொம்பவே டேஞ்சரானவங்க அப்படின்னும் எந்த உருவமாவும் அவங்களால மாற முடியும் அப்படின்னும் இப்ப ஒரு மேன் ஹண்டர் ராஸ்பிட்டல்ல ஒளிஞ்சிருக்கிறதா அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஹால் கிட்ட இப்ப ஜானும் சொல்றான். ஆண்டன் கொடுத்த அந்த போனையுமே ஜான் காட்டுறான். மேன் ஹண்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் ஜானோ அவங்களுக்கு கிரீன்லாண்டர்ஸ் மேலேயுமே முழுசா ட்ரஸ்ட் இல்ல, கிரீன்லாண்டர்ஸ் தான் மேன் ஹண்டரை இங்க மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க அப்படி சொல்றான். ஆனா ஹால் அதுக்கு கார்டியன்ஸ்ல அப்படி செய்ய மாட்டாங்க அப்படி சொல்றாரு. அதே நேரத்துல இந்த டவுன்ல ஏதோ மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவருக்கு இன்னும் சந்தேகம் வலுவாக ஆரம்பிக்குது. அப்பதான் ஹாலுக்கு ஒண்ணு தோண ஆரம்பிக்குது, தனக்கு இந்த ரிங்க் கொடுக்க காரணமா இருந்த அபின்ஸ்டோர் ஒருவேளை அந்த மேன் ஹண்டரை பூமிக்கு கொண்டு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அவரை யாரோ கொண்டிருக்கலாம், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த ரிங் தனக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு ஹாலும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜானோ ஆண்டன் சொன்ன இன்னொரு விஷயத்தையுமே ஹால் கிட்ட சொல்றான். இந்த பறவை இன்னும் என் கூட பறந்துகிட்டே இருக்கு, இது யாராலுமே பண்ண முடியாத விஷயம், ஆனா
இதுக்காக நீ என்ன ஒரு முறை கூட பாராட்டல அப்படின்னு சொல்றான். ஹால் உடனே ஜான கலாய்ச்சி, ஆமா நீ இந்த பறவையை 48 மணி நேரமா உயிரோட வச்சிருக்க, ரொம்ப பெரிய சாதனை தான் அப்படின்னு நக்கலா சொல்றாரு. ஜான் தோட ரூமுக்கு போகும்போது ஹால் ஒரு விஷயத்தை கேக்குறாரு. நீ ஏன் இந்த பறவையை உருவாக்குன? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? இவ்வளவு நேரமா அதை மறையாம வச்சிருக்கியே அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஜானோ அது ஒரு பறவை தான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை கடைசியா மறைய வச்சிடறான். 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஆனா ஹால் மட்டும் தன்னோட பேக்ல இருந்த தன்னோட கிரீன்லாண்ட் ஷூட் எடுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் ரிங்கோட பவரை பயன்படுத்தி பூமியை விட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு போறாரு. அங்க ஒரு பிரசன் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாரு. மெதுவா அந்த பிரிசனோட டோரை திறக்கிறாரு. உள்ள இருக்கிறவன் தான் சினஸ்ட்ரோ. ஹாலோ நேரா அவனுக்கு முன்னாடி போயிட்டு ஒரே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. மேன் ஹேண்டர்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க, சினஸ்ட்ரோவும் அதுக்கு மேன் ஹேண்டர்ஸ் ரொம்பவே ஆபத்தான ஒரு பீசிஸ் அப்படி சொல்றான். அவங்க யாரையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரானவங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா அடுத்த நொடியே சினஸ்ட்ரோ இன்னொரு கேள்வியை கேட்கிறான். ஜான் ஸ்டூவர்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, இதை கேட்டதுமே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உருவாகுது. சினஸ்ட்ரோவுக்கு ஜான் ஸ்டூவர்ட் பத்தி எப்படி ஏற்கனவே தெரியும்? ஜான் இப்பத்தானே ஹால் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க சினஸ்ட்ரோவுக்கு அவனை பத்தி எப்படி தெரியும்? அந்த மேன் ஹேண்டர்ஸ் யாரு? அவன் உண்மையிலே ராஸ்வெல்ல தான் இருக்கானா? ஆண்டன் சொன்னதெல்லாம் உண்மையா? அபின்ஷூருக்கும் இந்த மிஸ்டேக்கு என்ன தொடர்பு? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளோட தான் இந்த எபிசோட் 2 முடியுது. நம்ம சீக்கிரமாவே எபிசோட் 3ல மீட் பண்ணலாம். பை கைஸ்.